ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விருந்துன்னு வந்துட்டாலே இந்த கூட்டு இல்லாமல் இருக்காது. புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க நம்ம அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த சுவையான புடலங்காய் கூட்டுக்கு தேவையான பொருட்கள் அளவுகளோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்க போகிறோம். இதை 2 தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணையும் சேர்த்து இதை 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் 8 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 கொத்து கறிவேப்பிலை, இதோட 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு துருவிய தேங்காயையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கடலைப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. அதை எடுத்து கையில் மசிச்சு பார்த்தா இது மாதிரி மசிஞ்சு வரணும். அந்த பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடானதும் 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கிறோம். இதில் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் 10 இதெல்லாமே சேர்த்து 1 கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இதோட இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸ் 2 புடலங்காயை இதில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்திக்கலாம். புடலங்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். புடலங்காய் அரை வேக்காடு வெந்ததுமா 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு வணக்குனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். இப்போது இதெல்லாமே சேர்த்து புடலங்காய் நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் வேக வைக்க போகிறோம். சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், புடலங்காய் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை இதோட சேர்த்திக்க போகிறோம். இதோட அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்திக்கலாம். மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்து இதில் ஊற்றிடுங்க. இப்போது நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இது போல் நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம இறக்கி சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வாட்ச் பண்ணுங்கள்.